கர்த்தர் மகிமையுண்டதாக. இன்றைய வசனம் யோசுவா 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிட்டு. கர்த்தர் மகிமையுண்டதாக. இந்த வசனம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு உத்தக தரிசனம், அவங்களுக்கு வாக்குத்தத்தம் உண்டு, கானான் தேசத்தை தருவேன்னு. ஆனால் அது பிறகு அவங்க வந்து வராங்க, அடிமைத்தனத்தில் இருக்காங்க, மீட்டு வராங்க, மோசையை மீட்டு கொண்டு வராரு, அடுத்தது இயேசுவா கொண்டு வராரு. அநேக யுத்தங்கள் பண்றாங்க. அவங்க தேசத்துல, கானான் தேசத்துல நிறைய ராஜாக்கள் இருக்கும்போது எல்லாருமே யுத்தம் பண்றாங்க. அவங்க கர்த்தர் நடத்துன விதத்தை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சுற்றிகளுமே இனி நம்மளால அடுத்த ஸ்டெப் போக முடியாது அப்படிதான் வந்திருப்பாங்க. ஆனா கர்த்தர் கூட்டு வந்தே இருப்பாரு. ஒவ்வொரு கட்டத்திலும் கூட்டு வந்திருப்பாரு. இஸ்ரவேல் தேசத்தையும் சுதந்திரி கொடுப்பார். அந்த இஸ்ரவேல் தேசம் அவர் கர்த்தர் அந்த குடும்பத்தை, அந்த கோத்திரத்துக்கு, இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஆபிரகாம், ஈசா, யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துல எல்லாமே நிறைவேறிட்டு. பைபிள் உள்ளது, ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லையாம், எல்லாம் நிறைவேறிட்டு. அவங்க தேசம் குடியிருக்காங்க, சுத்தி சமாதானத்தை கொடுக்குறாரு, தேசத்தை ஆஸ்வதிக்கிறார். ஸோ நம்ம வாழ்க்கையிலுமே கர்த்தர் நம்மள்ட்ட அநேக காரியங்களுக்காக, உங்க வியாதிக்காக இருக்கலாம், உங்க பொருளாதார பிள்ளைகளுடைய கற்பத்தின் கணிக்காகவோ, சொந்த வீடுகாரர்கள், நிறைய காரியங்கள், உங்க ஆவிக்குரிய ஊழியத்துக்காக, நிறைய காரியத்துக்காக நீங்க ப்ரே பண்ணிட்டு இருக்கலாம். கர்த்தர் அநேக தரிசனத்தை கொடுத்துருப்பாரு. அது கனவா இருக்கலாம், இல்ல தரிசனம் கொடுத்துருக்கலாம், இல்ல யாரையா கொடுத்து கர்த்தர் பேசியிருக்கலாம். ஆனா உங்களுக்குன்னு இந்த வாக்குத்தத்தத்துல எல்லாம் காலதாமதம் ஆயிருக்கலாம். ஆனா கண்டிப்பாக நிறைவேறும். அந்த நிறைவேறும். ஏன்னா வேதத்துல இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுத்து அவ்வளவு நிறைவேறிட்டு. கர்த்தர் சொன்னா அது கண்டிப்பா நிறைவேறும். அதுல ஒண்ணுமே சில காலதாமதம் ஆயிருக்கலாம். அந்த காலதாமதம் காரணம் நம்ம தான். நம்ம ஆயத்தமாக காலதாமதம் ஆயிருக்கலாம். ஆனா கண்டிப்பாக எல்லாம் நிறைவேறும். ஒரு வார்த்தையும் தவறி போகாது. இந்த வேளையில் நம்ம ஒரு விஷயம் கர்த்தர்ட்ட ஒப்புரவாகும், மன்னிப்பு கேட்போம், ஜெபிப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துல எல்லாமே நிறைவேறும். சகல காரியம் உங்களுக்கு எதெல்லாம் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, எதெல்லாம் கொடுத்த தரிசனத்திலயோ, கனவுலையோ எதெல்லாம் கர்த்தர் நிச்சயத்தை கொடுத்திருக்காரோ எல்லாமே நிறைவேறும். அது நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த உலகத்தை எல்லாவற்றிலும் தேவன் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை தேவார். பரலோகத்தையும் ஆயத்தப்படுத்துவார். அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்த பயன்படுத்துவார். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.